السلام عليكم. عندك فواكه وخضروات؟ نعم، عندنا فواكه طازجة وخضروات طيبة. كم سعر التفاح والموز؟ التفاح ب30 ريال للكيلو والموز ب40 ريال للكيلو. حسنا، أعطيني كيلو تفاح ونصف كيلو موز. تفضل، شيء آخر؟ لا، هذا يكفي. كم الحساب؟ 50 ريال. هذا 50 ريال. شكرا. شكرا لك. إلى اللقاء. இன்னைக்கு பழம் வாங்குறதுக்காக கடைக்கு போறாரு. அவருக்கும் அந்த கடைக்காரருக்கும் மத்தியில் இருந்த உரையாடல் நம்ம பார்த்தோம். அதனுடைய விளக்கம் என்ன? இப்போ பழம் வாங்க போறாரு. போன உடனே அவருடைய அட்டென்ஷனை ரெகுலரா எப்படி வாங்கினாரு நம்ம பழைய வீடியோக்களில் பார்த்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்லி அந்த கான்வர்சேஷனை வந்துட்டு என்ன பண்றது, லீட் பண்றது. அந்த கடைக்காரர் பார்க்குறாரு. பார்க்கும்போது இவர் கன்வே பண்றாரு இவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத. ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, ஹல் இந்தக் ஃபவாகிஹ் ஃபவாகிஹ் வ ஹதுரவாத். ரிப்பீட் பண்ணுங்க. ஹல் عندك هل عندك فواكه وخضروات. فواكه அப்படின்னா என்ன? ஃப்ரூட்ஸ். ஃபவாகிஹ்னா ஃப்ரூட்ஸ், خضروات அப்படின்னா வெஜிடபிள்ஸ். ஹல் عندك உங்களிடத்துல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் கேட்கிறாரு. அப்போ கடைக்காரர் வந்துட்டு சொல்றாரு, நாம் எங்கள்கிட்ட இருக்குது. அப்படி எஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள்கிட்ட இருக்குது, எஸ் எங்கள்கிட்ட இருக்குது. عندنا فواكه طازجة. عندنا فواكه طازجة. طازجة அப்படின்னா என்ன? طازجة அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான பழங்கள் எங்கள்கிட்ட இருக்கு. عندنا فواكه طازجة وخضروات طيبة. وخضروات طيبة அப்படின்னா என்ன? خضروات அப்படின்னு சொன்னா வெஜிடபிள்ஸ், طيبة அப்படின்னு சொன்னா நல்லது, குட். எங்கள்கிட்ட நல்ல வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷான பழங்களும் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கடைக்காரர் சொல்றாரு. வாங்க போனவர் வந்துட்டு கேட்கிறாரு, கம் சிஅர துஃபாஹ் வல் மௌஸ். அவருக்கு என்ன வேணும்? ஆப்பிள் பிளஸ் பனானா வேணும். அவர் என்ன கேட்கிறாரு? கம் சிஅர், விலை எவ்வளோ? அத்துஃபாஹ் வல் மௌஸ். துஃபாஹ்னுடைய விலை அதே போல மௌஸ்னுடைய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பனானா பிளஸ் ஆப்பிள்னுடைய விலை எவ்வளோன்னு கேட்கிறாரு. அப்போ அவர் கேட்கிறாரு. அப்போ கடைக்காரர் என்ன சொல்றாரு? அத்துஃபாஹ் பி 30 ரியால் லில் கிலோ. ஒரு கிலோ 30 ரியால்ல வரும். என்னது? அத்துஃபாஹ். ஆப்பிள் வந்துட்டு ஒரு கிலோல 30 ரியால்ல ஒரு கிலோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கன்வே பண்றாரு. அது எப்படி சொல்றாரு? அத்துஃபாஹ் பி 30 ரியால். ரிப்பீட் பண்ணுங்க. 30 அப்படின்னா என்னது? 30. பி 30 ரியால் லில் கிலோ. ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு கிலோ. எப்படி சொல்றது? பி 30 ரியால் லில் கிலோ. ஓகேங்களா? பி 30 லில் கிலோ. ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, வல் மௌஸ் பி 40 ரியால். வல் மௌஸ் பி 40 ரியால். பனானா வல் மௌஸ் பி 40 ரியால். 40 ரியால்ல என்ன வரும்? மௌஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் சொல்றாரு. அப்போ வாங்க போனவர் ஹசனன். ஹசனன் அப்படின்னா என்னது? ஓகே, எனக்கு ரேட் நம்மளுக்கு பிடிச்சிக்கிருச்சு அப்படின்னு சொன்னா ஓகே தன் ஹசனன். ஹசனன் அது ஓகே. அதுக்கப்புறம் அவர் கேட்கிறாரு, அச்சினி 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 கிலோ துஃபாஹ். அச்சினி அப்படின்னா என்னது? எனக்கு கொடு. அச்சினினா எனக்கு கொடு. கிலோ துஃபாஹ். கிலோனா நம்மளுக்கு தெரியும், ஒரு கிலோ. துஃபாஹ்னா ஆப்பிள். எனக்கு ஒரு கிலோ ஆப்பிள் கொடுங்க. ஒன்ஸ் கிலோ மௌஸ். ஒன்ஸ் கிலோ மௌஸ். நிஸ் அப்படின்னா என்னது? ஹாஃப், பாதி. ஒன்ஸ் கிலோ அப்படின்னா அரை கிலோ. ஒன்ஸ் கிலோ மௌஸ். எனக்கு பனானா வந்து என்ன பண்ணுங்க, அரை கிலோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கேட்கிறார். அப்ப கடைக்காரர் சொல்றாரு, தஃபத்தல் ஷை ஆகர். கேட்கிறாரு. நம்ம கடைக்காரர் என்ன சொல்லுவாங்க இந்த இடத்துல? ஷுவர் அப்படின்னு சொல்லணும். தஃபத்தல் இந்த இடத்துல எந்த மாதிரியான அர்த்தத்துக்கு வந்துட்டு யூஸ் ஆகுது? ஹியர் யூ கோ. ஷுவர், கண்டிப்பா அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த இடத்துல யூஸ் ஆகுது. மற்ற முன்னாடி பார்த்த வீடியோலையும் தஃபத்தல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். அதனுடைய வீடியோ நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை நீங்க பாருங்க. தஃபத்தல் ஷை ஆகர். ஷெய் ஆகர். ஷெய் உன் ஆகர் அப்படின்னா என்னது? ஷெய் ஆகர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, வேற எதுவும் வேணுமா? எனிதிங் எல்ஸ். கடைக்காரவங்க கேட்பாங்க இல்லையா, வேற எதுவும் வேணுமா? அது எப்படி கேட்கறது? ஷெய் ஆகர், ஷெய் ஆகர். ஓகேங்களா? அப்போ அவரு வாங்க போனவர் சொல்றாரு, அல்ல வேற எதுவும் தேவையில்லை, இல்ல வேண்டாம். லான்னு என்னது? வேண்டாம். ஹாதா எக்ஃபி, இதுவே எனக்கு போதும். ஹாதா அப்படின்னா என்னது? திஸ், இது. எக்ஃபி, ஹாதா எக்ஃபி அப்படின்னா என்னது? இதுவே, இதே எனக்கு போதும், திஸ் எனஃப் அப்படின்னு சொல்றதுக்கு ஹாதா எக்ஃபி. கமில் ஹிசாப். இப்போ டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. அது எப்படி கேட்கிறார் அரபிக்ல? கமில் ஹிசாப். கம்னு என்னது? ஹவு.
அல் ஹிசாப் அப்படின்னா கால்குலேஷன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன மீனிங்? டோட்டல். கமில் ஹிசாப், டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கேட்கிறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு? டோட்டல் ஹம்சூன ரியால். ஹம்சூன் அப்படின்னா 50, ஹம்சூன ரியால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ ரெஸ்பாண்ட் வந்துட்டு இவர் என்ன சொல்றாரு? ஹதா ஹம்சூன் ரியால். அவர் என்ன பண்றாரு? ஓகே தான், ஹதா ஹம்சூன் ரியால், இந்தாங்க 50 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் ஹதா ஹம்சூன் ரியால் ஷுக்ரன். அவர் என்ன பண்றாரு? 50 ரியாலை கொடுத்துட்டு நன்றியை தெரியப்படுத்துறாரு அந்த டிரான்சாக்ஷனுக்காக. ஷுக்ரன், நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஷுக்ரன் என்ன? நன்றி. அப்போ கடைக்காரர் பதிலுக்கு என்ன சொல்றாரு? ஷுக்ரன் லக், ஷுக்ரன் லக், தேங்க்ஸ் டு யூ, உனக்கும் நன்றி. ஷுக்ரன் லக் இலல் லிகா அப்படின்றாரு. இலல் லிகா அப்படின்னு என்னது? see you again, மறுபடியும் நம்ம உங்களை பார்க்கலாம். அப்போ நம்ம கான்வர்சேஷன் முடிஞ்சு பிரியும் போது சொல்லக்கூடிய வார்த்தை என்னவா இருக்கும்? இலல் லிகா, மீண்டும் சந்திக்கலாம் அப்படிங்கிற அர்த்தத்துல. இலல் லிகா சொல்லுங்க, இலல் லிகா. ஓகே, ஸோ இந்த கான்வர்சேஷன் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த கான்வர்சேஷனை பாருங்க, அதில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே போல கான்வர்சேஷன் உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ்லையும் நீங்க என்ன பண்ணுங்க, அமைச்சிட்டு இந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. ஸோ கீப் லேர்னிங், ஸ்டே கியூரியஸ், see you in the next lesson. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன்.